உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மயிலை பகுதியை சார்ந்த பல்கிராப்ஸ் நகர் பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய நம்முடைய கழக குடும்பத்தை சார்ந்த பூபாலன் திருமதி வெள்ளிபாய் தம்பதியருடைய அருமை மகன் சதீஷ்குமார் என்கிற பார்த்தியவர்களுக்கும் ஒட்டியம்பாக்கம் பகுதியை சார்ந்த திரு எட்டியப்பன் திருமதி மெய்யம்மாள் தம்பதியருடைய அருமை மகள் வனலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மணவிழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக நம்முடைய சகோதரி ஷீதா வாஸ் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் அன்பழகன் அவர்களும் சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வாழ்த்துரை வழங்குகிறவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த பல்கிராப்ஸ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு நான் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதிலும் குறிப்பாக மறைந்த நம்முடைய அருமை சகோதரர் தாஸ் அவர்கள் குடும்பத்தில் எந்த அளவிற்கு நான் பற்று பாசத்தை வைத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் இங்கே பெருமையோடு எடுத்துச் சொன்னார்கள். உண்மைதான். அதனால்தான் நான் குறித்த நேரத்திற்கு முன்பு இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்தேன். இங்கு சுப்பிரமணியம் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நம்முடைய ஆஸ்டின் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு என்னோடு நெருங்கிய பாசத்தை பற்ற வைத்திருக்கிறார் என்று எடுத்துச் சொன்னபோது, ஆக அவர்கள் மட்டுமல்ல, நானும் அவர்கள் மீது பற்று பாசத்தை வைத்திருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதே போல அந்த பகுதியில் வாழ்ந்து கழகத்திற்கு பல்வேறு வகைகளில் துணை நின்று கழகத்திற்கு மிகப்பெரிய வலுவை சேர்த்து தந்த நம்முடைய மறைந்த வாசகர்கள், அதே போல அவருடைய துணைவியார் ஷீரா வாசகர்கள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மகன்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த பட்டா பிரச்சனையை பற்றி கூட இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். அதை நான் பெற்றுத் தருவதற்கு எந்த அளவுக்கு துணை நின்றேன் என்பதையும் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான், நான் மறுக்கவில்லை. ஆக அந்த பட்டா வாங்கி தந்த காரணத்தால் தான் இன்றைக்கு நானே அந்த பகுதியில் ஒரு பட்டா போட்டுக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கத்து தெருவிலேயே நானே இப்போது குடி வந்து அங்கேதான் இருப்பேன் என்பதை எண்ணி பார்க்கிற போது எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி அடிக்கடி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பது உண்டு. இங்கே நம்முடைய சகோதரர் அன்பழகன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒரு திருமணத்திற்கு தேதி தருகிற போது அது சுயமரியாதை திருமணம் என்று சொல்லுகிற போது அதற்கென்று ஒரு நேரம், நாள், நாழிகை என்றெல்லாம் பார்க்காமல் அந்த திருமண விழாவை நடத்தி வைக்கக்கூடிய தலைவர் அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போன்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த விழாவிற்கு வருகிற போது நேரத்தை எல்லாம் பார்த்து திருமணத்தை நடத்தி வைப்பது கிடையாது. ஆனால் திருமணத்தை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள்
அவர்கள் பெண் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது பையனை மணமகன் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய உறவினர்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது, அவருடைய நண்பர்கள் எதிரும் வருத்தப்படக்கூடாது, அவருடைய மனம் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் அந்த குறித்த நேரத்திற்கு அந்த மன திருமண விழாவை நடத்தி வைக்கக்கூடிய நிலையும் ஏற்படுவது. அதை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது, அது வேறு. ஆனால் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ஷீபா தாஸ் அவர்கள் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு என்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி போகக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த திருமண விழாவிற்கு வர வேண்டும் என்று ஒப்புதல் பெறுவதற்காக ஒரு 2 மாதத்திற்கு முன்பு இந்த இல்லத்திற்கு இந்த திருமணத்தை பற்றி என்னிடத்தில் குறிப்பிட்டு சொன்னார். யாரும் என்னிடத்தில் இந்த திருமணத்திற்கு தேதி கேட்கிறாங்க என்று சொன்னால் ஒரு 5-6 தேதியை குறித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ, காரணம் ஏதாவது திருமண நிகழ்ச்சி என்று வருகிறது, முன்கூட்டியே ஒரு 4-5 மாதத்திற்கு தேதியை வழங்கி விடுவது வழக்கம். அதனால் அதில் எதுவும் சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திருமண மண்டபங்கள் எது காலியாக இருக்கிறது. ஆக அந்த தேதியை குறித்து வைத்துக் கொண்டு 5-6 தேதியை கொண்டு இடத்திலே கொடுப்பார்கள். அந்த தேதியிலே ஏதாவது ஒரு தேதியை பெற்று சொல்வது வழக்கம். ஆனால் ஷீபா வாசல்களை பொறுத்தவரையில் 5-6 தேதியிலும் தரல, ஒரே தேதியை கொடுத்து இதுதான் வேணும், இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நான் வருகிறேன், வர முடியாது, வருவதற்கு வாய்ப்பில்லை, அல்லது வந்தே தீர்வு என்று கூட நான் சொல்லல. அதற்கு பிறகு 1 மாதம் கழித்து பத்திரிகையோடு வந்து விட்டார்கள். பத்திரிகை தந்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்ல என்று சொன்னால், ஷீபா தாஸ் அவர்கள் எந்த அளவிற்கு இடத்துல உரிமை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அந்த ஆஸ்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் உணராமல் இல்லை. சொன்னார்கள், நான் ஆயிரங்களுக்கு இன்றைக்கு இந்த பகுதி மயிலை பகுதியில் போய் சேர்ந்திருக்கலாம். அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு வருத்தத்தோடு இருக்கிறார்கள் எனக்கு தெரியும். அதை விட அதிகமான வருத்தம் எனக்கும் உண்டு. அதனால்தான் ஆயிரங்களுக்கு பகுதியிலிருந்து நான் விலகி சென்று இப்பொழுது நான் குளத்தூர் பகுதிக்கு போய்விட்டேன். ஒருவேளை இந்த பகுதி தொடர்ந்து ஆயிரங்களுக்கு பகுதியில் இருந்திருந்தால் நான் ஒருவேளை குளத்திற்கு கூட போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்திருக்கு. ஆயிரங்களுக்கு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்திருக்கு. எதுக்காக நீங்கள் சொல்லுவேன், அந்த அளவிற்கு இந்த பகுதியை விட ஒரு நெருக்கத்தை, ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவன். நான் ஆயிரங்களுக்கு பகுதியில் வேட்பாளராக தோற்கிற நேரத்திலும் சரி, வெற்றி பெற நேரத்திலும் சரி, நான் வேட்பாளராக நின்றபோது எல்லா இடங்களையும் சுற்றிவிட்டு கடைசியாக இந்த ஆஸ்தி நகர் பகுதிக்கு தான் சேருவேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த கலைப்பெல்லாம் நீங்கி போகும். காரணம் அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு உணர்ச்சி, அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு பாசம், அதை அவர் வெளிப்படுத்துகிற போது நான் எவ்வளவுதான் சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருந்தாலும் ஒரு கலைப்பு ஏற்படுகிற போது நான் அந்த ஆஸ்தி நகர் பகுதிக்கு தேடி சென்று அங்கே போய் ஒரு 10 நிமிடம் நம்முடைய வாசகர்கள் இல்லத்தில் போய் உட்கார்ந்து அவர்களோட கட்சி பணிகளை பற்றி எல்லாம் பேசிவிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதற்கு பிறகுதான் அங்கிருந்து போவது வழக்கம். ஆகவே அந்த அளவிற்கு அந்த பகுதியோடு நான் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். ஆக அந்த உரிமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மணவிழா நிகழ்ச்சியில நான் பங்கேற்று இந்த மணவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே நம்முடைய சகோதரர் அன்பழகன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நாளைய தினம் தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த 3 மாவட்டங்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத அரப்போர் நடத்திட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டு அந்த பணியை என்னுடைய தலைமையில் நம்முடைய முதன்மை செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன காரணம் என்று கேட்டால், இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன, தமிழகத்தில் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை என்ன? ஆக காவிரி மேலாண்மை குழுவை அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் அதை அமைப்போம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஒப்புதல் தந்து தேவையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இப்பொழுது திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு அதே தலைமை வழக்கறிஞர் அதே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று
அதை அமைக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, அது உத்தரவிடுகிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது என்று இன்றைக்கு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஆக தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு துரோகத்தை இழைக்க இன்றைக்கு மத்திய அரசு முன்வந்திருக்கிறதற்கு இதைவிட வேறு சாட்சியை சான்றை நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய அடிப்படையில், நடுவர் மன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் அடிப்படையில், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நமக்கு நம்முடைய தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை இன்றைக்கு கர்நாடக மாநில அரசு வழங்குகிறதா? இல்லை. ஆக தண்ணீரை வழங்க முடியாது என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலம் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களை ஒன்று கூட்டுகிறது, அமைச்சரவை கூட்டுகிறது, சிறப்பு கூட்டத்தை சட்டமன்றத்தின் மூலமாக சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் கூட்டுகிறது. ஆனால் முறையாக தண்ணீரை பெற வேண்டிய இன்றைக்கு நம்முடைய தமிழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறதா, அல்லது அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுகிறதா, அல்லது சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தையாவது கூட்டுகிறதா? கிடையாது. ஏன் இல்லை என்பதை தான் இங்கு சூசகமாக நம்முடைய அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்றைக்கு முதலமைச்சருக்கு உடல்நலம் இல்லை. ஆக உடல்நலம் சரியில்லை என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய இல்லைதான். அதை விமர்சித்து பேசுவதற்கு தயாராக இல்லை. அவர் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற செய்தி கிடைத்த உடனே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அரசுகளை மறந்து கொள்கைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடல் நலிவுற்றிருக்கிறார், விரைவிலே நலம் பெற்று வந்து அவருடைய பணிகளை ஆற்றிட வேண்டும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இது அரசியல் நாகரிகம். எனவே அது வேறு, அந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள் யார்? அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிதியமைச்சர், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை வைத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாதா? அல்லது அமைச்சரவை கூட்டத்தை அவர்கள் கூட்டக்கூடாதா? ஏன் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க கூடாதா? ஆனால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலமுறை டெல்லிக்கு செல்லுகிறார்கள், பலமுறை கூட்டத்தை கூட்டுகிறார்கள், பலமுறை அங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டி உட்கார வைத்து பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை தமிழகத்தில் இல்லை. அதற்கு காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையில் இருக்கிற காரணத்தால் இந்த நிலை இன்றைக்கு தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான், இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் காணக்கூடிய எண்ணத்திலே தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நாளைய தினம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். என்ன தீர்ப்பு என்று சொன்னால், உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நடத்துவதற்கு தடை போட்டிருக்கிறார்கள். தடை வேண்டும் என்று திமுக நீதிமன்றத்துக்கு செல்லல, தேர்தலை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு திமுக செல்லல. அப்படி சென்றிருந்தால் நீங்க தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய 200 வார்டுகள் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மாநகராட்சிகள் இருக்கு, நகராட்சிகள் இருக்கு, ஊராட்சிகள் இருக்கு. அதற்குரிய 1 லட்சத்தை சில்லற உறுப்பினர்களை பதவிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு தேர்தல் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நாமும் தயாராகிவிட்டோம். வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சுட்டோம். வேட்புமனு தாக்கல் எல்லாம் நம்முடைய வேட்பாளர்கள் போய் முறையாக அலுவலகத்திற்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக தேர்தல் பணிகளை நாம் இறங்கிவிட்டோம். தேர்தலை சந்திப்பதற்கு நாம் என்றைக்கும் தயார். ஆக அந்த நிலையில தான் நாம் இருந்தோம். இருந்தாலும் இந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலை முறையாக நடத்திட வேண்டும், எந்தவித தவறும் இல்லாத வகையில் நடத்திட வேண்டும், ஜனநாயக முறைப்படி நடத்திட வேண்டும். அது வாக்குப்பதிவாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்குப்பதிவு முடிவிட்டதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் முறையாக நடத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நீதிமன்றத்தை அணுகினோம். ஆக நீதிமன்றத்தின் வழக்கு வந்த நேரத்தில் அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் இதில் முறைகேடுகள் இருந்திருக்கிறது, முறையாக அறிவிக்கப்படல, முறையாக தாழ்த்தப்பட்ட இனத்திற்கு பெண்களுக்கு முறையாக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படல, பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, ஆகவே இது முறையாக குறித்த நேரத்தில் அறிவிக்கப்படல, குறுகிய காலத்திற்குள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுங்கட்சிக்கு இதில் உடந்தையாக இதில் இருந்திருக்கிறார்கள், சதித்திட்டம் தீட்டுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் தெளிவாக உணர்ந்த காரணத்தால் இன்றைக்கு அந்த தேர்தலுக்கு
தடை போட்டு தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற உத்தரவு இவையெல்லாம் சரி செய்துவிட்டு தான் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த உண்மைகளை நீங்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதையெல்லாம் நான் எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையிலே தான் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவதற்கு விரைவில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி, இன்றைக்கு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கப்படுவதாக வாழ்ந்து சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று மணமக்களை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்க 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 என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.